எடுத்துக்கொண்டு நாராயணே வாராரே நாராயணே வாரபோது சந்தன மாமுனியும் சந்தன மகாமுனிவருடைய ஆசிரமத்துக்கு கொண்டு வந்தார் சக்தியர்கள் 8 பேர்களையும். சந்தன மகாமுனிவரோ கண்ணனை வருக வருகவென்று வரவழைத்து கண்ணா நீங்கள் வந்த காரணத்தை சொல்லுங்கள். ஐயா சந்தன மகாமுனிவரே இதோ அமர்ந்திருக்கின்றார்களே பறக்கும் படகிலே இருக்கக்கூடிய என் தங்கைமார்கள் 8 பேரும் உம்முடைய இடத்திலே நான் வளர்க்கணும்னு ஒப்படைக்க வந்திருக்கேன். உங்ககிட்ட அடைக்கல பொருளா கொடுக்கணும். எதற்காக நான் உங்களிடத்தில் ஒப்படைக்க வந்தேன் தெரியுமா? எதற்கு? தேவர்கள் மூவர்கள் சிவபெருமான் யாவரும் அறியாத வண்ணமாக என் தங்கைமார் 8 பேரையும் நீர் வளர்க்கணும். இந்த முப்புடாதி காளியம்மா மாரியம்மா அழகுநாச்சியா அக்கினிமாரி காந்தாரி கனகதுர்க்கை என் தாயான வடக்குத்தி அம்மா 8 பேரையும் நீர்தான் வளர்க்கணும். ஐயா கோபாலக்கண்ணா நான் வளர்ப்பதிலே ஒரு குறைகளும் கிடையாது. நான் வளர்த்து வந்தாலும் இன்னைக்கு இவ சின்ன பிள்ளை நான் சொன்னதை கேட்பான் கொடுத்ததை சாப்பிடுவா. நாளைக்கு அவ 16 வயது பக்குவதி பெண்ணாகி வந்தான்னா இன்னைக்கு சின்ன பிள்ளை அம்மா அப்பாவை மறந்து விளையாட்டுத்தனமா இருக்கலாம். நாளை பின்ன அம்மா அப்பாவை கேட்டா நான் என்ன சொல்வது? ஐயா கோபாலக்கண்ணா இதற்கு உண்மையை சொல்லிவிட்டு நீங்க புறப்பட்டு போங்க. சந்தன மகாமுனிவரே சாகாத மகுடனை சங்காரம் முடிக்கத்தான் இந்த அம்மாளை நாங்க பிறவி செய்தோம். இந்த உண்மையை நீர் சொன்னீரே ஆனால் 3.25 நாளிகையில் உமது சிரசு 2ஆக வெடிக்க கடவது போறோம். தேவர்களை இழுக்கம் செய்து வருகின்றானே மகளாதிபுரல் தேவர்கள் மூவர்கள் எல்லாம் வந்து என்னிடத்திலே முறையிடுகிறார்கள். ஆகையினால் அவர்களுடைய மகடனுடைய மகடனை அழிக்க வேண்டும் என்று நான் உங்கள் இடத்துல இந்த குழந்தையை வளர்க்க இந்த உண்மையை நீர் சொல்லக்கூடாது என்று சாபத்தை கொடுத்து கண்ணபுரான் புறப்பட்டு போனார். அன்றைய நாள் முதலாக என் தாயான இந்த 3 நாள் முப்படாதி அம்மாளை அவளுடைய தங்கைமார்களை சேர்த்து அவர் எப்படி வளர்த்து வருகின்றார் தெரியுமா? எப்படி? அவர் தாய்க்கு தான் தாயாக தாய்க்கு தாயாக தகப்பனுக்கு தகப்பனாக தாயை தற்காத்து வளர்த்துவார். அப்ப வளர்த்து வரும் நாளையில என்ன நடக்குதானா அங்க என்ன நடக்குதானா
போல் ராஜாத்தி பூத்திருக்க பிச்சி மலர் பூத்ததை போல் என் பெண் கொடியால் பூத்திருக்கின்றார். அல்லை பூத்ததை போல் அருமமகா பூத்திருந்தார். ரோஜா பூ பூத்ததை போல் இந்த ராஜாத்தி பூத்திருந்தார். அப்படி பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணாகி இருக்கும் போது அப்பந்தான் முப்படாதி அம்மா பார்த்தா. என்ன செய்கிறா? பெரிய ஆளா வந்துட்டா இல்லையா? அம்மா அப்பாவுடைய நினைப்பை வருகிறது. அம்மா அப்பாவை நினைப்பு வரும் போது என்ன இதுவரைக்கும் நம்ம சின்ன பெண்ணா இருந்தோமே, இன்னைக்கு நம்ம கன்னி பெண்ணா ஆளாகி இருக்கிறோம். அப்படி கன்னி பெண்ணா இருக்கக்கூடிய நாமளுக்கிட்ட நம்ம அம்மா அப்பா யாருன்னு தெரியல, நம்ம பக்கத்திலே வரலையே அப்படின்னு சொல்லி அம்மாளுக்கு ஒரு வருத்தம். ஒரு பெண்ணானவள் பூத்து நிறைஞ்சி புஷ்பவதியானால் அந்த தாயானவள் அந்த பெண்ணுக்கு என்னென்ன பலகாரம் என்னென்ன சாப்பாடு கொடுக்கணுமோ கொடுப்ப. உளுந்தங்களி கிண்டி கொடுப்ப, முட்டை வச்சு கொடுப்ப, நாட்டு முட்டை கொடுப்ப, நல்ல நல்ல ஆகாரமா உளுந்த வடை கொடுப்ப, ஆம வடை கொடுப்ப, நல்லெண்ணெய் ஊத்தி கொடுப்ப. இவ்வளவு ஒரு பக்குவம் பாப்பாளே நம்ம தாய் தந்தைகள் நம்ம பக்கத்துல இல்லையேன்னு வருத்தப்படுறாங்க. அப்போ அம்மா அப்பா இருந்தா நமக்கு எத்தனை அருமை உண்டு, பெருமை உண்டு, ஆனந்தம் உண்டு. அம்மா அப்பா அருகாமையில இல்ல யாருன்னு தெரியல. ஏன்னா அவ சின்ன பிள்ளையில வந்தா பாத்தியா? அப்போ இன்னைக்கு இந்த சந்தன மகாமுனியை அழைத்து நாமளுடைய விவரங்களை கேட்க வேணும் என்று சொல்லி மாமுனி வரட்டும் அப்படின்னு 8 பேரும் கையை கோர்த்தா. அவர் வரும் வழியிலே எதிர்பார்த்து நின்றார். ஐயா மாமுனிவரே, சிறு பிள்ளையிலே நாங்க வந்து எங்களுக்கு எந்த விதமான குறைகளும் இல்ல, நீங்க சிறப்பா வளர்த்து வந்தீங்க. இன்னைக்கு நாங்க 16 வயது பக்குவதி பெண்ணாகி கன்னி பெண்ணா இருக்கிறோமே, எங்க அம்மா யாரு அப்பா யாரு என்று எங்களுக்கு தெரியவில்லை ஐயா. ஊரு என்ன பேரு என்ன, நாங்க இங்க இருக்குகின்ற விவரத்தை சொல்லுங்க என்று மாமுனி என் இடம் அறியல. மங்கையர்கள் கேட்கும் போது என் சந்தன மாமுனி எவ்வாறும் அம்மா முப்படாதி வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. உங்க 8 பேர்களையும் உங்க அண்ணனாகிய கோபால கண்ணன் உங்க 8 பேரையும் கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சாரு. உங்க 8 பேரையும் வளர்த்து தடும்படியாக என்னிடத்துல அடைக்கலமாய் கொண்டு வந்தாரம்மா. வளர்க்கத்தான் சொன்னாரே தவிர உங்க வளர்ப்பத்தை என்கிட்ட சொல்லல. ஆகையினாலே உங்க அம்மா யாரு அப்பா யாரு என்று எனக்கு தெரியாது முப்புடாதி. அப்படி உங்க அம்மா அப்பாவை நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்டா இந்த உலகத்தில் உன்னை படைத்தது யாரு? படைத்தது பகவான். அப்ப அந்த பகவானை எண்ணி நீ சிறிய ஒரு தவம் இருக்க வேண்டும். தவம் இருக்கணும்னு சொன்னா ஆண்டவனை வரவழைக்க நம்ம தவம் இருக்கணும். எப்பேற்பட்ட தவம் தெரியுமா? சிவபெருமானுக்கு அக்கினினா பிடிக்காது. தோட்டம் தூர அக்கினா தோட்டம் தூர அப்படின்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. ஆமா, ஆண்டவனுக்கு அக்கினினா பிடிக்காது. அவனுக்கு எனக்கும் பேச்சு கிடையாது, அவனுக்கு எனக்கும் தோட்டம் தூர அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வார்த்தை. ஆமா, சரி. அப்போ ஆண்டவனுக்கு அக்கினி பிடிக்காது, வேள்வியை தாங்க முடியாது. நீ அவரை நினைச்ச அக்கினி யாகத்தை வளர்த்தா ஆண்டவன் சிவபெருமான் கண்டிப்பாக வருவார். அம்மா அப்பாவுடைய வாழ்க்கை வளர்ப்பத்தையும் நீங்க பிறப்பின் ரகசியத்தையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று ஆண்டவனாகிய சிவபெருமான் என் தாயான முப்படாதியிடம் சொன்ன போது அவன் அப்படியே ஆட்டுமே. அவன் சந்தனமன் தோலையில அவன் வெள்ளி செவ்வா தரை மெழுகி அவன் விரதங்களும் தான் இருந்து அம்மா காளி 8 பேர் என்ன செய்வாளா? காவச்சாலை அலங்கரித்து ஆள நல்ல குளிய வேட்டி அதுல அரையளவு மணல் குமித்து யாழங்குச்சி அரசங்குச்சி புங்கங்குச்சி புளியங்குச்சி அதுல வேப்பங்குச்சி வன்னி குச்சி ஆலங்குச்சி அரசங்குச்சி புங்கங்குச்சி புளியங்குச்சி வேப்பங்குச்சி வன்னி குச்சி வகை வகையாக எடுத்து அவத்தி குச்சி இலவங்குச்சி
முருங்கை குச்சி, ஆமா இத்தனை குச்சியும் சேரும். 21 வகையான சரி சுப்பிகளை கொண்டு வந்து இந்த முருங்கை குச்சி எதுக்கு போடுறாங்க தெரியுமா? அது அப்பதான் புகை மூளும். ஆமா அதுக்கு பிறகு அக்கினி பிடிக்கும். சரி இந்த ஆண்டவன் பகவானுக்காக 21 வகையான சுப்பிகளை கொண்டு வந்து யாகசாலையில் போட்டாங்க. நல்ல யாகம் வளர்க்கறாங்க அப்படின்னா நல்ல யாகத்துக்கு தேவையான பொருள் போடுவாங்க. என்னது என்ன பொருள் போடுவாங்க? அதெல்லாம் உனக்கு தான் தெரியும், அதுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியே தீய யாகம் வளர்க்கறாங்க கெட்டவர்களுக்கு. ஒரு எதிரிக்காக நம்ம தீயதை செய்யணும்னு ஆசைப்பட்டு சில பேர் வளர்ப்பாங்க. உலக நன்மைக்காக வளரக்கூடிய யாகம் உத்தம யாகம். ஆமா என்னது உத்தம யாகம்? அது வந்து நல்ல பொருட்களை மனம் உள்ள பொருட்களை போட்டு அதை வளர்ப்பாங்க. நல்ல வாசனை திரவியத்தை ஊத்தி ஆமா சிறப்பா நடத்துவாங்க. ஆமா அதே சமயத்துல தீய ஒரு யாகம்னு இருக்கு. தீய யாகத்துக்கு என்ன செய்வாங்க தெரியுமா? எதிரிகளை வீழ்க்கணும்னு சொன்ன கசப்பான பொருள்களை போடுவாங்க. வேப்ப எண்ணெய், வேப்பங்குச்சி, கும்டிக்கா, முக்கியமான பொருள் கும்டிக்கா. ஆமா இப்பேற்பட்ட கசப்பான பொருள்களை போட்டு அதாவது தீமை யாகம் அது வளர்ப்பாங்க. ஆமா ஆனால் காளியர்கள் ஆண்டவனாகிய சிவனுக்காக யாகத்தை வளர்ப்பதனால 21 வகையான யாக சுப்பிகளை கொண்டு வந்து அதுல எண்ணெய்களை ஊத்தினா அது நான்கு என்ன கோந்து என்ன நல்ல எண்ணெயே ஊத்துவானா. அம்மா கொடமா நெய்ய கொட்டி தாய் நெய்ய கொட்டி அவன் கொடிய யாகத்தையும் வளர்த்துவார். அப்படி கொடிய யாகம் வளர்க்கும் போது அக்கினி யாகத்தை அம்மா காளி வளர்க்குகின்ற நேரத்தில் ஆதி கைலாசத்தில் ஆண்டவனால் இருக்க முடியவில்லை. ஏன்னா இவன் சக்தி கொண்டுலாம் வளர்க்க சிவபெருமானுக்கு வேள்வி தன்னை சுற்றி வெக்கையினால இவருக்கு இருக்க முடியல. ஆகாயத்துக்கும் பூமிக்கும் அக்கினி வளர்ந்து ஆண்டவன் அங்க துள்ளுதார் இங்க துள்ளுதார் ஆலோட்டப்படுதார். அடியே பார்வதி ஆண்டவன் படும் வேதனையை பாரு. அல்லவா ஆண்டவனுக்கு கதி வந்து விட்டது. நான் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கு பிள்ளை வரம் கொடுக்க வேண்டாம்னு சொன்னேன். என் பேச்ச கேட்காம நீ பிள்ளை வரம் கொடுத்த. சரி அதுதான் போகட்டுமே. சரி எனக்கு தெரியாம சந்தனமாம் சோலையில கொண்டு நீ வளர்க்க விட்டுருக்க. இன்னைக்கு அம்மா அப்பாவுடைய பேரை தெரியாம அவ அக்கினி எல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கா. எனக்கு தாங்க முடியல. அம்மா ஏடி அம்மா பார்வதியா நான் இருப்பேனோ இறப்பேனோ நான் சாகுவேனோ பிழைப்பேனோ தாயம் பிழைப்பேனோ அடி சக்தியான பார்வதியா என் தங்கச்சி நான் சொன்னா கேப்பா. நான் சந்தனமாம் சோலைக்கு சென்று தங்க இடத்திலே சொல்லி அக்கினியை நான் அணைக்க சொல்லுகிறேன். சிரிச்சமா கையில ஆண்டவன் சீனி அள்ளி கொடுத்தத மாதிரி சக்கரையை கொடுக்காம போனாரு. சீனி அள்ளி கொடுத்திருக்காரு. சிரிச்சமா கையில எல்லாம் சீனி அள்ளி கொடுத்த மாதிரி நீர் கேட்ட உடனே வரத்த அள்ளி கொடுத்துட்டு படுத பாட்டுக்கு நானா ஐயா கேடு அதுக்கு நானா வழி அப்படின்னு பார்வதி மனசுல நினைக்க. ஆமையா என்ன செய்ய? என்ன கட்டின கணவன் அவர் கஷ்டப்படும் போது மனைவிதான பார்க்க கூடாது. அந்த கஷ்டத்தை தீர்த்து வைக்கணும். மனைவிக்கு ஒரு கஷ்டம் இருக்கும் போது கணவன் அதை தீர்த்து வைக்கணும். ஆண்டவன் உயிரை காப்பாத்த நம்மளே போகணும். அப்பதான் சிவன் சொன்னார், பார்வதி நீ போகாத அவன் உன் பேச்ச கேட்க மாட்டான். நீ என் பேச்ச மீறி போனேன்னா அன்று ஒரு நாளையிலே உன் தகப்பன் தர்க்கராசனும் தார்காவல்லியுமாக தார்காபுரத்திலே என்னை நினைத்து அக்கினி யாகத்தை வளர்த்தார்கள். அப்ப
அப்பமும் அவங்க என்ன நினைச்சு என்ன எரிக்கணும்னு தான் அக்கினியை வளர்த்தாங்க தெரியுமில. நீ அணைக்க போறோம்னு போனேன் நான் போக வேண்டாம்னு சொன்னேன், என் பேச்ச மீறி போனேன். உன்னால அணைக்க முடிஞ்சதா? அணைக்க முடிஞ்சு கைலாசம் வந்த நான் கோவப்பட்டு நெச்சி கண்ணால் எரித்து அங்கத்திலே பிறவி செய்து உனக்கு அங்கால பரமேஸ்வரின்னு பேர் கொடுத்தேன்னா உனக்கு ஞாபகம் இருக்கா? எதுக்கு தெரியுமா? எதுக்கு? கொண்ட மனைவின்னு உனக்கு அந்த பேரை கொடுத்தேன். இல்ல இல்லன்னு சொன்னா உனக்கு உயிர் கொடுக்க முடியாது, சாபத்தையே கொடுத்திருப்பேன். அதனால மீண்டும் இன்னைக்கு நீ போக வேண்டாம் பார்வதி. பார்வதி அப்படி என் பேச்சை மீறி போனேன்னு சொன்ன கைலாசத்துக்கு யாகத்தை அணைக்காம நீ திரும்பி வரக்கூடாது அப்படி என்று என் ஆண்டவன் சிவபெருமான் சொல்ல அப்ப பராசக்தி பார்வதியா அம்மா வேப்பிலையா கப்பரையா திருப்பிரம்பூ கையில் எடுத்து சந்தனமாம் சோலைக்கு வாராத சந்தனமாம் சோலைக்கு வந்தா என் தங்கையே முப்புடாதி மூணாலம்மா என்ன அக்கா அக்கினி அணைக்கலன்னா ஆண்டவன் உயிருக்கு ஆபத்து வந்துருமடி. அந்த பகவா இல்லைன்னா பார்வதிக்கு மதிப்பு உண்டா? இல்ல சிவன் இல்லைன்னா சக்திக்கு மதிப்பு உண்டா? கொண்ட கணவன் இல்லைன்னா கட்டிய மனைவிக்கு மதிப்பு உண்டாமா? நீ அதனால இந்த அக்கினியை அணைக்கணும், ஆண்டவனை காப்பாத்தணும் அப்படின்னு எத்தனையோ சொல்லி பார்த்தா ரோசக்காரி கேப்பாளா? கேட்க மாட்டேன். அக்கா பார்வதி என்ன தங்கச்சி அத்தா வந்தாதான் நான் அக்கினி அணைப்பேன். அப்படி அத்தா வரதுக்கு முன்னால உனக்கு அவர் மேல அன்பு அதிகமா இருந்தா நீயே இந்த அக்கினியில இறங்கு போ. குதிக்கல அக்கினியில குதியா? ஆண்டவன் மீது உனக்கு அன்பு இருந்தா நீயே அக்கினியில இறங்குன்னு சொன்னா பாரு. பார்வதி பெரிய ரோசக்காரி, அக்கா தங்கச்சி ஒண்ணு போல தானே இருப்பா. ஆண்டவனை காப்பாத்த இதான் வழி என்று சொன்னா நான் இப்பமே இறங்கி போறேன். அப்படி என்று பார்வதி என்ன செய்தா தெரியுமா? அவ வேப்பிலையா கப்பரையா அந்த விமலன் தேவி கையில் எடுத்து அவ 3 தேரம் சுத்தி வந்து முக்கண்ணனை மனதில் எண்ணி 4 வேளை சுத்தி வந்து நாதனை தான் மனதில் எண்ணி 5 வேளை சுத்தி வந்து சுத்தி வந்து பார்வதி அக்கினி அகத்தில இறங்குவாளா சுத்தி வந்து திருப்பிரம்பையும் கையில எடுத்து 4 முறை சுத்தினா தன் நாதனை நினைத்தா 5 முறை சுத்தினா அம்மா அக்கினி யாகத்துல இறங்கினாள். பார்த்தா முப்படாதி அம்மா அக்கால கோவத்துல ஒரு வார்த்தை சொன்ன பொசுக்குன்னு இறங்கிட்டாள. அத்தா சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. பார்வதிக்கு கண்டிப்பா உயிர் கொடுக்க வருவார். அப்ப உயிர் கொடுக்க வரும்போது நம்மளால அக்கா இறங்கினான்னு தெரிஞ்சா நமக்கு சாபத்தை கொடுத்து விடுவார். பகவான் வீட்டுக்காரிய அக்கினில தள்ளிட்டாளே, சும்மா விடுவாரு. ஆகையினால் நாமளும் அக்காலோட அக்கினியில இறங்கினோமே ஆனால் சிவன் நாமளுக்கும் உயிரை கொடுப்பாரு. அப்படி என்று சிவன் மீது பாரத்தை வைத்து என் தாயான முப்புடாதி காந்தாரி கனகதுர்க்க அக்கினிமாரி அழகுடைய முத்துமாரி அவ என்ன செய்தா தெரியுமா? பார்வதிக்கு பின்னால தாய பின்னால பத்தினி முப்புடாதி இறங்குவாளா
8 பேரோடு சேர்த்து பார்வதியும் கருகி உருகி கைப்பிடி சாம்பலா இருக்கின்றார்கள். ஆதி கைலாசத்திலே சிவனுக்கு அக்கினி தணிந்து விட்டது. அப்பந்தான் யோசித்து பார்த்தார், பார்வதி நம்மளை காப்பாத்த, ஆண்டவனை காப்பாத்த பார்வதி அக்கினி யாகத்திலே இறந்துட்டாள, தன் உயிரையே கற்பட்டியா நினைச்சிட்டாள, தன் உயிரையே மாய்த்த பார்வதியை இப்பொழுது நாம உயிர் கொடுக்க வேண்டும். ஏன் அப்படின்னா சக்தி இல்லாம சிவனால் இருக்க முடியாது, சிவன் இல்லாமல் சக்தியால் இருக்க முடியாது, சிவன் இல்லாம சித்திரை எழுத முடியாது, முடியாதுல. கணவன் இருக்கணும், மனைவி இருக்கணும். அப்போ இந்த ஆண்டவனாகிய பகவான் சந்தனமாம் சோலைக்கு வந்தார். தீர்த்தமும் திருபிரம்பும் கையில எடுத்து ஆண்டவன் என்ன செய்தா தெரியுமா? அங்கே தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா, திருப்பிரம்பால் தட்டுவாரா, தீர்த்தம் தானை தந்தனை தோந்தானை பெருமான் பார்த்தார். சக்தியாகப்பட்ட பார்வதிக்கு நாமல் உயிர் கொடுக்க வேணும் என்று தீர்த்தமும் திருபிரம்பும் எடுத்துக்கொண்டு அவர் சந்தனமாம் ஜோலைக்கு வந்து அங்கே தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா, திருப்பிரம்பா தட்டுவாரா, தீர்த்தம் கொண்டு தெளித்த போது திருப்பிரம்பா அம்மா தேவியர்கள் 8 பேர் தூங்கி வந்து மொழித்தலை தூங்கி மொழித்தலை அவ சுந்தரமா அப்பு சடையழகி ஆயிரங்கண் பேரழகி நாகமுகத்தழகி அம்மா நாராயணன் தங்கையாக 8 பேர் அப்படி எழுந்தரித்து வரும்போது பார்வதி அவர்களுக்கு பின்னால் வருகின்றார். அப்பந்தான் சிவன் சொல்லுகின்றார், அம்மா பார்வதி 8 பேர்களுக்கு பின்னால் நீ எழுந்தரித்து வந்ததனால இன்றைய நாள் முதலாக உனக்கு ஒரு பெயரை கொடுக்கிறேன். நவக்கிரக நாயகி என்று சிவபெருமான் பெயர் நாமங்களை கொடுக்க குப்பனாதி அம்மா பார்த்தா, அப்படியானா எங்களுக்கும் நீர் பெயர் கொடுக்க வேணும் என்று சொல்ல ஆண்டவன் பார்த்தார். அப்படியே ஆகட்டும் என்று உயிர் கொடுத்த எங்களுக்கு நீர் பெயரை கொடுக்கணும். ஏன்னா அம்மாளுக்கு இது 2வது பிறவி அல்லவா? அம்மாளுக்கு மொத்தம் 3 பிறவிகள் உண்டு. நாகலோக பட்டணத்திலே 1வது பிறவி, சந்தனமாம் சோலையிலே 2வது பிறவி, 3வது பிறவி அது முப்புறத்து கோட்டை, அது இனிமேதான் பிறக்க போறா. அப்போ சந்தனமாம் சோலையிலே அம்மா மீண்டும் அவதாரம் செய்ததனால ஆண்டவன் மறுபடியும் பேர் நாமத்தை கொடுக்கின்றார். மாறி மாறி பிறந்ததால தாய பிறந்ததால மாறி அம்மா
போது அம்மா 2 சிவலிங்கத்தை எடுத்து தன்னுடைய வாயிலே ஒதுக்கி கொண்டாளாம். ஆமா அந்த 2 லிங்கமும் அம்மாளுக்கு 2 சிரசா முளைத்து நின்றது. ஆமையே ஆக மொத்தம் 3 முகம். அதனால அவளுக்கு மூணாள் என்று முப்படாதி அம்மான அவளுக்கு பேர் வந்தது. பேரு அதே போலவே சிவபெருமான் 2வது பிறவியில ஆமையே என் தாயான மாரியம்மா காளியம்மா முப்படாதி காந்தாரி கனகதுர்க்கை வடக்குத்தி அம்மா என்று சொல்லி பல பேர் நாமங்களை எல்லாம் ஆண்டவன் கொடுக்க பார்த்தா முப்படாதி அம்மா என்ன செய்கிற ஆண்டவனை எண்ணி நம்ம அக்கினியை வளர்த்தோம். ஆண்டவன் அதை மனசுல நினைக்காம நாம சொன்ன உடனே மீண்டும் நம்மளுக்கு பேரையும் கொடுத்து உயிரையும் கொடுத்தார இந்த சிவபெருமான். அதுதான் பெருந்தன்மை, அதுதானே பெரியது அப்படின்னு அம்மா தன் மனதிலே நினைச்சு பார்த்தாளாம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? எப்படி என்னையா தெரியுது? என்ன தெரியுது? நான் கவனிக்கலையே. ஒருத்தங்க நமக்கு தீமையை செய்தாலும் திருப்பி நாம நன்மையை தான் செய்யணும். ஆமா ஆமாய்யா. அவன் நம்மளுக்கு நேத்து இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்துட்டால அவளை பழி வாங்கணும் நம்ம நினைக்க கூடாது. செய்தவர்களுக்கே திருப்பி நாம நன்மையை செய்தோம்னா அவன் மனசிலே செய்த தவறை உணர்ந்து பாப்பா. நாமளே என்ன நினைப்போம் தெரியுமா? எனக்கெல்லாம் ஒரு கண்ணு போனா எதிரிக்கு 2 கண்ணு போடுமே. ஆமா இப்படி என்ன உள்ளவன் யாராவது உனக்கு கண்ணு கொடுத்ததே தப்புலாப்போ. தீமையை செய்தவருக்கு திருப்பி நன்மையை செய்யும் போது 2 மடங்காக பலன் நமக்கு திரும்பி வருமா? ஆனால் என் தாயான முப்படாதி அம்மா அதை மனதிலே நினைத்து ஆண்டவன் சிவபெருமானை நம்ம மறக்காம இருக்கணும். அப்படி உங்களை நாங்கள் மறக்காம இருக்கணுமானா என்ன செய்யணும்? கேட்ட வரங்களை எல்லாம் நீங்க எங்களுக்கு கொடுக்கணும் ஐயா. எங்களுக்கு எப்பேற்பட்ட வரங்கள் வேண்டும் தெரியுமா? எப்படி? ஆண்டவனே பகவானே பகவானே
செய்வதற்கு ஒரு அழகான பூங்காவன தோட்டம் வேணும். வேண்டும். குளித்து நீராட ஒரு தெப்ப குளம். ஆமையா. ஆடி வர ஆலமரம் நான் வீச்சிருக்க வேப்ப மரம். வேப்ப மரம். அது மட்டுமா இருந்து நாங்கள் அரசாட்சி செய்வதற்கு கோட்டை போடக்கூடிய வரங்களும் எங்களுக்கு வேண்டும். கோட்டை போட வரங்கள் வேண்டும்னு சொன்னா அம்மா ஏன் முப்படாது. நீ ஒரு வரம் கேட்டா ஆண்டவன் உடனே கொடுக்கலாம். 5-6 வரம் வேணும்னு கேட்கிய ஆண்டவன் உனக்கு நான் எப்படி கொடுக்க? நீ ஆசையிலே அதிக வரத்தை கேட்டு விட்டாய். அப்படி நீ ஆசையிலே அதிக வரங்களை கேட்ட உனக்கு ஏன் முப்படாது ஆயுள் காலம் கொஞ்சம் உனக்கு குறைவு. ஆண்டவா ஆயுள் காலம் குறைவுனா நாங்க எப்படி கொடுக்க போறீங்க? 50 வருட காலங்கள் தான் உனக்கு ஆயுள் பலன். அதற்கு பிறகும் நீ வாழணும்னு ஆசைப்பட்டா ஆணவம் அகம்பாதம் உனக்கு வரக்கூடாது. அப்படி 51ஆம் வருடத்திலே உனக்கு ஆணவ அகம்பாதம் வந்துச்சுன்னு சொன்னா ஆணவத்தால் நீ அழிந்து போவா என்று ஆண்டவனாகிய சிவபெருமான் வரம் கொடுக்க பரவாயில்ல ஆண்டவா. நல்லா வாழ்ந்தா நாங்க 4 நாள் வாழ்ந்தாலும் போதும். இன்னாருக்கும் காணுமா அப்படின்னு பேர் வாங்கிட்டு போனோம். அதாவது நம்ம ஊருக்குள்ள மாண்டு மடிஞ்சதுக்கு பிறகு என்ன செத்து போனதுக்கு பிறகு நல்லவங்களா இருந்தா 4 பேர் சொல்லுவாங்க புண்ணியவாள ஊருக்கு நல்லது செஞ்சாரு, கண்ட இடத்துல சத்தம் கொடுப்பாரு, கேட்டதை செய்வாரு, நல்ல மனுஷன் இப்படி போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்டணும். அது அப்படி இல்லைன்னு வை, செத்ததுக்கு பிறகு நினைக்க கூடாது போய் சேர்ந்துட்டான் சண்டாள பாவி குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கும், ஊருக்கே களை எடுத்தத மாதிரி இருக்க, எத்தனை குடும்பத்தை கெடுத்தவனே இன்னைக்கு போயிட்டான் அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நம்ம வாழக்கூடாது. நல்லா வாழ்ந்தா 4 நாள் வாழ்ந்தாலும் போதும். நீங்க கேட்ட வரத்தை எங்களுக்கு அப்படியே தாங்க ஆண்டவா. ஆண்டவன் சிவபெருமான் அப்படியே உனக்கு வரங்களை தந்தேன் என்று கொடுக்க காளையர்கள் 8 பேரும் வரங்களை வாங்கி கொண்டு ஆண்கள் வாடை நமக்கு பிடிக்காது. ஏன் அப்படின்னா நம்ம கன்னி பெண் இல்லையா? ஆண் வாடை அடிக்க கூடாது, ஆண்களே இருக்க கூடாது. அப்பேற்பட்ட இடத்துக்கு போய் நம்ம வாழணும். அப்படி வாழணும்னு சொன்னா ஆண்கள் வராத இடம் எங்க இருக்கு? ஆண்கள் இல்லாத இடம் எங்க இருக்கு? ஆண்கள் வராத இடத்திலே சென்று அட்டகாலியர்கள் நாம 8 பேரும் கோட்டை போட்டு அரசாட்சி செய்ய வேண்டும். அப்படி ஆண்கள் வராத இடம் எந்த இடம் தெரியுமா? என்ன இடம்? திரிபுரமாகிய முப்புறத்து கோட்டையிலே சென்று கோட்டை போட்டு அரசு பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்று காளையர்கள் 8 பேர் எங்க வாரானா வரங்களை தான் வாங்கி கொண்டு முப்புறத்து கோட்டைக்கு முக்கூடாதி வாராளே. முப்புற
வருகின்றார். பெரிய பெரிய அரமனையில இப்பவும் பாத்தீங்கன்னா மரத்தினால் செய்த எருமத்தலைகள், பசுவு அதாவது மாட்டு தலைகள், அது போக இந்த மான் கொம்பு இருக்கு, மான் தலை இருக்கு பத்தியால, மான் தலையும் செய்து வைப்பார்கள். அதே மாதிரி அந்த அட்டகாளி 8 பேர்களும் அலங்காரத்துக்காகவே இப்படி தலைகள் எல்லாம் கொட்ட வைத்து என்ன செய்கிறார்? அவளுக்கு 7 கோபுரம் கோபுரம் அட்டகாலி கோட்டையது கோட்டையது எதிரே ஒரு மண்டபம் மண்டபம் சூலரையா அங்கனமா சுத்தி கட்டும் மாளிகையா அவளுக்கு சுத்தி கட்டும் மாளிகையா அவளுக்கு ஓரா நல்ல படித்தலமா பொய்யார மேடைகள் 2 நல்ல படித்தலமா இருந்தாடு மேடைகள் 3 நல்ல படித்தலமா அவன் முத்து கட்டும் ஜாவடி அனந்தாடு மேடைகள் 5 நல்ல படித்தலமா ஆணை கட்டும் ஜாவடி 7 நல்ல படித்தலமா இளைப்பாறு மேடைகள் 8 நல்ல படித்தலமா வட்டார சாவடி கோல படித்தலமா கோலப்பு சாவடி 10 நல்ல படித்தலமா பந்தடிக்கும் மேடைகள் 10 அடி மேடை அம்மாளுக்கு பந்தடி மேடை பல்லாக்கு சாவடி சாவடி இப்பேற்பட்ட கோட்டைகளை அமைத்து என் தாயான 3 நாள் முப்படாது அம்மா ஆமா அம்மாளுடைய கோட்டையில என்னய்யா மாளிகை வாசலிலே ஒரு தங்க தகடு, என்ன தகடு? ஆடவர்கள் இல்லாமல் ஆமா ஒரே கொட்டையின் கீழ் அரசு பரிகாரத்தை செய்து வரக்கூடிய ஒரே குடைக்குள் அடக்கி அம்பிகை 3 நாள் முப்படாதி அம்மா கோட்டை. இந்த கோட்டை ஆமா திரிபுர சுந்தரி முப்படாதி கோட்டை. திரிபுர சுந்தரி இந்த 3 நாள் முப்படாதி அம்மா கோட்டைக்குள்ள அமையே ஆணாக பிறந்தவர் யாராக இருந்தாலும் இருந்தாலும் தச்சர் அடித்த தலவாசலை கடந்து ஆமா கொல்லரடித்த கூடாரத்தையும் தாண்டி தாண்டி ஆணாக பிறந்தவர் யாரு வந்தாலும் ஆமா அவர் தலை அறுத்து கோட்டை வாசல்ல தொங்க விடப்படும் ஐயோ அப்படின்னு அம்மா தங்க தகடு அடிச்சு போட்டிருக்கா. போட்டிருக்க. இப்ப யாராவது இப்படி போடு போட்டிருக்கும் போது போவாங்களா? போக முடியாது. போக முடியுமா? முடியாது. அம்மா கோட்டையை பார்த்தா அப்படி ஒரு கோட்டை. ஆமா அப்போ இந்த அம்மாவுடைய கோட்டையில இப்படி தங்க தகடு அடித்து போட்டு ஆமையா இன்னும் என்ன செய்கிறா தெரியுமா? என்ன செய்கிறார்? என் தாயான முப்புடாதி அம்மா அம்மா கோட்டையில கொடியும் கட்டி கொடியும் கட்டி கொடி மரத்தில் பட்டு கட்டி கொடி மரத்தில் பட்டு கட்டி அவ கோட்டையில கொடியும் கட்டி கொடி மரத்தில் மட்டும் அரசாண்டு வாராள் அம்பிகையா 3 நாள் அம்மா அரசாண்டு வாரபோது இப்பேற்பட்ட கோட்டைகளை அமைத்த என் தாயான முப்படாதி அம்மா கோட்டையிலே கொடியும் கட்டி கொடி மரத்திலே பட்டு கட்டி அம்மாளுடைய கோட்டை என்ற அழகாக அச்சரத்தை எல்லாம் வரைந்து கோட்டைக்குள்ளே இருந்து அரசு பரிகாரத்தை செய்து வருகின்றார். அப்போ சிவன் தானே இத்தனை வரங்களை கொடுத்தார். சிவபெருமானுடைய சிவலிங்கத்தை பிடித்து பூஜை செய்து பகவானை நாமல் வணங்க வேண்டுமானால் முதலாவது நம்ம சிவலிங்கத்தை பிடித்து வைக்கணும் என்று காளியர்கள் குளித்து நீராடி தெப்ப குளத்திலே நீராடி விட்டு அத்தனை பேர்களும் ஈர துயில் களைந்து காளியர்கள் என் தாயான முப்படாதி அம்மா சிவபெருமானுக்காக
சிவலிங்கத்தை எடுத்து எடுத்து பிடித்து வைத்து பூஜை செய்ய வேணும் என்று சொல்லி ஆமா குளித்து நீராடி கோலவர்ணவன் துடுத்தி ஆமையா அவன் சிவலிங்கத்தை எப்படி பிடித்து வைத்திருக்கின்றார் எப்படி கூட்டி நல்ல மணல் கூமித்தா குச்சாலிங்கம் பிடித்து வைத்தார் கேட்டி நல்ல மணல் கூமித்தார் சிவனாலிங்கம் பிடித்து வைத்தார் ஆத்து நல்ல மணல் கூமித்தா மணல் கூமித்தார் அவரணாலிங்கம் பிடித்து வைத்தாள் பிடித்து வைத்தாள் மணல் குவித்தாள் பிடித்து வைத்த லிங்கத்திற்கு பூஜை செய்ய வேணும் என்று பிடித்து வைத்த லிங்கத்திற்கு பூவெடுத்து நாமல் பூஜை செய்ய வேண்டும் ஆமா சேர்த்து மணல் குமித்தா சிவனா லிங்கத்தை பிடித்தா பிடித்தாள் ஆத்து மணல் குமித்தா அரணாருடைய லிங்கத்தை பிடித்து வைத்து ஆமையே இதற்கு பூவெடுத்து பூஜை செய்ய வேணும் என்று என்று அம்மா பூங்காவன தோட்டத்திற்கு வந்து பார்க்க பார்க்க பூ மலரை கண்டா ஆமா ஐயையோ என்ன கையால் மலர் பறித்தா இது காம்பளிக்கு போகுமே போகுமே விரலால் மலர் பறித்தா இது வெம்பி போகுமே வெம்பிருமே நகம் பட்டா இது நசுங்கி போகுமே ஆமா அப்படி என்று சொல்லி என்ன ஆண்டவன் பகவானுக்காக பூ மலர் எடுக்க வேண்டும் என்று வேண்டும் என்று அம்மா எப்படி மலர் பறிக்கிறா தெரியுமா எப்படி அவ தங்க நல்ல துரட்டி கொண்டு கங்கரலி மலர் எடுத்து செப்பு நல்ல துரட்டி கொண்டு செவ்வரளி மலர் பறித்தாள் வெள்ளி நல்ல துரட்டி கொண்டு துரட்டி கொண்டு அவ வில்வயலே தான் பறித்தாள் தான் பறித்தாள் வெள்ளி நல்ல துரட்டி கொண்டு வெள்ளி துரட்டி கொண்டு வந்து அம்மா வில்வயலை பறித்தா பறித்தாள் தங்க துரட்டி கொண்டு அம்மா தங்கரளி மலர் பறித்தா ஆமா செப்பு துரட்டி கொண்டு சிவனுக்கு பிடித்த செவ்வரளியை பறித்தா பறித்தாள் சிவனுக்கு பிடித்தது என்ன மாலை சிவரளி மாலை சிவனுக்கு பிடித்தது செவ்வரளி மாலை ஆமா அதோடு சிவனுக்கு இதிலும் சிறந்தது வில்வயலைன்னா ஆண்டவனுக்கு ரொம்ப ஏத்துக்கணும் ஆமா ரொம்ப முக்கியமானது ஆ, சக்திக்கு பிடித்தது என்னது அது செவ்வரளி தான் அதுவும் செவ்வரளி இன்னைக்கு சொல்லுவாங்க ஆ, அதாவது உனக்கு கிரக பலம் சரியில்லை காளி கோயில்ல இந்த முப்படாதம்மன் கோயிலுக்கு போய் சிவரளி மாலையை போட்டு நீ சுத்தி சுத்தி கும்பிடு ஒன்ன பிடிச்ச 7.5 சனியும் ஓடி போவான் எதுக்கு தெரியுமா அந்த எல்லா மலர்களை விடையும் சக்தி வாய்ந்தது செவ்வரளி மாலை அதாவது செவ்வரளி மாலையை போட்டால் சத்துரு தொலைவான் செவ்வரளி மாலைக்கு ஆ, எதிரியை வீழ்த்தக்கூடிய சக்தி உண்டு அதான் சொன்னேன் ஆ, அப்படியே ஆ, அவன் ஒளிச்சு கட்டிட்டு அப்போ இந்த காளியர்கள் 8 பேரும் ஆமா சிவனுக்கு பிடித்த செவ்வரளி மாலையை கொண்டு வந்து ஆண்டவனுடைய லிங்கத்திற்கு போட்டு ஆமோ சிவபெருமானுக்கு பூஜை செய்ய வேணும் என்று அவ அல்லும் நல்ல பகலுமாக அல்லும் நல்ல பகலுமாக அரணாரோட லிங்கத்துக்கு பூஜை செய்து வருவார் எல்லால உந்தவரிடாமல் இரவும் நல்ல பகலுமாக பகலும் நல்ல இரவுமாக கடுக
பணிந்து சிவலிங்கத்திற்கு முன்னாலே அமர்ந்து ஆமா ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக நமக அப்படின்னு சிவனுடைய நாமத்தை உச்சரித்து அமைய பூ மலரை போட்டு ஆண்டவனுக்காகவே பூஜை செய்து வருகின்றார்கள் வருகிறார்கள். அல்லும் பகலும் 60 நாளையையும் இப்படி ஆண்டவனுக்காக அமைய நேரத்தை செலுத்தி அம்மா பூஜை செய்து வரக்கூடிய நேரத்துல ஆண்டவன் ஏற்கனவே வரத்தை சொல்லிதான் கொடுத்தாரு 50 வருடம் தான் உனக்கு ஆயுள் பலன் 51ஆம் வருடத்துல உனக்கு ஆணவம் வந்தா ஆணவத்தால் அழிந்து போவா என்று ஆண்டவன் சொல்லித்தான் வரத்தை கொடுத்தாரு. அதே போலவே சக்தியர்கள் 8 பேரும் 50 வருட காலங்களாக ஆண்டவனை வணங்கி வரும்போது 50 வருடமா அம்மாளுக்கு மனசுல எந்த கலக்கமும் கிடையாது. 51ஆம் வருடம் என்னைக்கு பிறந்ததோ அன்னைக்கு அம்மாளுக்கு ஆணவம் பிறந்து விட்டது. எல்லாருக்குமே எத்தனைதான் பெரிய பெரிய இடத்துக்கு போனாலும் பேரு புகழ் வாங்கினாலும் எந்த மனிதருக்கும் யாருக்குமே ஆணவம் வரக்கூடாது, தலை கணமே வரக்கூடாது. தலை கணம் வந்தா 2 மாத்திரையே போடணும். தலை கணம் வந்தா மாத்திரை போடலாம் தாத்தா. சரி மண்டை கேன வந்தா என்ன செய்ய? அது வேற கணம். மண்டை வலி வேற, மண்டை கேன வேற. அப்படியா? சரி. அதனால யாரா இருந்தாலும் ஆணவம் மட்டும் வரவே கூடாது. யாருக்கு வரக்கூடாது? ஆணவம் என்பது அழிவுக்கு சமம் என்று சொல்லுவார்கள். ஆனா என் தாயான உப்புடாதி அம்மாளுக்கு ஆணவம் பிறந்து விட்டது. தான் என்ற அகந்தை கொண்டு தன்னை மிஞ்ச இங்கு யாரும் இல்லை என்று பகவான நினைக்க மாட்டாள். பகவான நினைக்க மாட்டாள். பஞ்சாச்சாரம் பூச மாட்டாள். சிவனார நினைக்க மாட்டாள். திருநீரு பூச மாட்டாள். கடவுளையும் நினைக்க மாட்டாள். கையெடுத்து வணங்க மாட்டாள். அவள் கையெடுத்து வணங்க மாட்டாள். பிடித்து வைத்த லிங்கம் அப்படி இருக்கு. சிவலிங்கத்துக்கு அபிஷேகமும் கிடையாது, பூசையும் கிடையாது, என்ன காப்பும் இல்ல, பகவானுக்கு விரதமும் கிடையாது, எண்ணெய் காப்பும் கிடையாது, எதுவுமே இல்ல. அப்ப இப்படி 51ஆம் வருடத்துல பகவான நினைக்காம பஞ்சாச்சரம் பூசாம அம்மாளுடைய கோட்டைக்குள்ள யார் யார் வந்தாலும் இப்பவும் தினம் பூஜை வைக்கக்கூடிய கோயில் வந்து பளிச்சுன்னு இருக்கும். ஆமா சரி. அதாவது பூஜையே வைக்காம கொஞ்ச நாளைக்கு அப்படியே ஏகப்பட்டல வச்சுட்டோம்னு சொன்ன எண்ணெய் காப்பு சாத்திருப்பாங்கல்ல, அது வந்து அப்பப்பா இருக்கும், வெடிச்சுக்கிட்டு நிக்கும். அப்படி இருப்பதுனால இந்த லிங்கங்கள் பூரா பூஜை இல்லாம அந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அப்பப்பா வெடிச்சு போய் நிக்கி. சரி போட்டோம். ஆமா சாத்தனா. ஆமா நேரம் இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. ஆமா சரி. அப்ப இந்த ஆண்டவனாகிய பகவானை வணங்காமல் 8 பேர்கள் இருக்கும்போது 51ஆம் வருடத்திலே அம்மாளுடைய கோட்டைக்குள்ள பகவானுடைய நாமத்தை யார் சொன்னாலும் சரி ஓங்கி பல்லிலே ஒரு அடி. சிவனாருடைய நாமத்தை சொன்னா செவிட்டுல ஒரு அடி. கடவுளுடைய நாமத்தை சொன்னா கன்னத்துல ஒரு அடி. ஹரி ராமா என்று சொன்னா அடி நாக்கை பிடித்து இழுத்து அம்மா முனிநாக்கை அறுத்து விடுவான். எப்படி பேச முடியும்? பேச முடியாதுல. அதான் அப்படி பிடிச்சு இழுத்து பிடிச்சா இருக்கா நாக்க. அப்பேற்பட்ட ஆணவத்தோடு அம்மா அரசு பரிகாரத்தை செய்து வரும்போது என் தாயான முப்படாதி அம்மா கோட்டைக்குள்ள அருள்மயத்தோடு சிவனாருடைய லிங்கத்தின் மகிமையினாலே சக்தி கொண்டு இருக்கின்றார். அந்த சக்தி கொண்டு இருக்கும் போது நமக்கு அன்போடும் பாசத்தோடும் பரிசளித்த செல்வ திருமான் யாரையா? அலங்கார பந்தலே சிங்கார மேடையிலே அம்மன் புகழ் பாடும் வில்லிசை கலைஞர்களுக்கு நாமல் வில்லிசையை அன்பு பாராட்டி அள்ளி பணம் கொடுத்து ஆதரிக்க வேண்டும் என்று ஆர் நடராஜன் என்று சொல்லக்கூடிய அன்னார் அவர்கள் சார்பாக நாமளுக்கு அள்ளி பணம் கொடுக்க
கொடுக்க வேண்டும் என்று 51 லட்சத்தை நாமளுக்கு 1/2 லட்சமாகவே அள்ளி கொடுத்துள்ளார்கள். அதாவது என்ன எல்லார்கிட்டயுமே பணம் இருக்கும். பணம் இருக்கத்தான் செய்யுது. பணம் எல்லார்கிட்டயும் இருக்கு. கோயிலுக்கு வரும்போது வெறிஞ்சட்டையா போட்டு வருவாங்க. தாய்மார்கள் என்ன செய்வாங்க? தாய்மார்கள் பெரியவங்க முந்தியில முடிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆமா, முடிஞ்சு அந்த காலத்துல முடிஞ்சு வச்சிருந்தாங்க. இப்போ உள்ள பெண்கள் என்ன அதுக்குன்னு ஒரு பேக் இருக்கு, மணி பர்ஸ். ஆமா, அதாவது கோடி பணம் இருந்தாலும் சரி கொடுக்கணும் ஒரு மனசு வேணும். ஆம்பளைங்களுக்கு சட்டப்பைக்குள்ள பாக்கெட்டுக்குள்ள பணம் இருக்கு. ஆமா, கொடுக்கணும் மனசு. எல்லார்கிட்டயும் பணம் இருந்தாலும் கொடுக்கணும்னு ஒரு குணம் இருந்தா தான் அந்த கைக்கு போய் பணத்தை எடுக்கும். பாத்துக்க, எவ்வளவு பணம் இருந்தாலும் செலவழிக்க கூடிய ஒரு குணங்கள் இருக்கு. இந்த அம்பாள் முப்படாதி அம்மன் கோயிலுக்கு உண்டியல் போடல, இல்ல நன்கொடையா இன்னும் கொஞ்சம் நல்ல சிறப்பா செலவு பண்ணுங்க சொல்லல. ஆமா, அப்படி செய்யல. அதே மாதிரி நமக்கு அதாவது வேல்சாட்சி வலிக்காம போறங்க நம்ம தாளக்கார மாதிரி இவன் கூட்டாளிக்கு தர்மம் செய்யக்கூடாது. நீங்க எல்லாம் என்ன செய்றீங்க தெரியுமா? அரசாங்கத்துக்கு கொண்டு டானிக்கு கடையில தினமும் 120 கொடுத்தா தான் உங்களுக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு. 135 பண்டாரம் பரதேசிகளுக்கு பணத்தை அள்ளி கொடுக்கலாம், செலவழிச்சுக்கோன்னு ஏண்டதை கொடுக்கல. தர்மம் செய்யறதுக்கு 3 வழிகள் இருக்கு. அது எந்த வழியில செஞ்சாலும் சரிதான் தர்மத்தை. அதே போல எத்தனையோ பேர்களுக்கு எத்தனை கோடி பணம் இருந்தாலும் கொடுக்கும் குணம் இருந்தா தானே அதை கொடுக்க முடியும். அம்மாளால முடிஞ்சது கையில இருந்தது ஆசையா கொடுத்துட்டு அவங்க எந்திரிச்சு போனாங்க, எங்க போனாங்கன்னு தெரியல. ஆமா, கோழி கால்ல கச்சத்தை கட்டினா குப்பையை தான் போய் கிடைக்கும், அங்கதான் சளின்னு கேட்கும். அதாவது கிருடனுடைய காலில கச்சத்தை கட்டினோம்னா இந்த உலகம் பூரா சுத்தி வரும், சத்தம் கேட்கும். அது மாதிரி எங்களுக்கு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இந்த நவநீத கிருஷ்ணபுரம் என்று சொல்லக்கூடிய நகரில முப்படாதியுடைய வாசல்ல அனையும் அன்பளிப்பு செய்தார்கள் அப்படின்னு அடுத்த இடத்துல போய் சொல்லுவோம். பரவாயில்ல, கையில ரூபாய் இல்லன்னா கூட பரவாயில்ல. ஏன்னா இந்த பொங்கலுக்கு வருஷப்பரப்பு பத்தியா, வருஷப்பரப்பு முடிஞ்சு புது வருஷம் எல்லாம் வந்தாச்சு அப்படின்னு இந்த சங்கிலி எல்லாம் திருப்பி இருப்பாங்க, கம்மல் திருப்பி இருப்பாங்க, மோதிரம் திருப்பி இருப்பாங்க, சில பேர் மூக்குத்திய கூட வாங்கி இருப்பாங்க. இப்ப புதுசா பணம் இல்லைன்னா நீங்க சங்கிலியை கொண்டு வந்து கொடுங்க, நாங்க அடகு வச்சுட்டு ரசீதை கொண்டு வந்து தாரோம், சௌரியம் போல திருப்பிக்கிடும். இந்த சங்கிலியை தான் போட்டுருக்கோம். இதையும் கேட்காங்க. ஏ பாப்பா, நான் ஒரு யோசனை சொல்லட்டேன். இந்த மோதிரத்தை கொண்டு போய் அட வச்சுக்கோங்க. தரமாட்டேன் வெளியே நாய் கூட துப்பாது. மோதிரத்துல பச்சை பத்தி போய் இருக்கு, இத கொண்டு போய் நான் அடகு வைக்கவா? மண்ணுக்குள்ள போட்டாலும் அதுக்கு மதிப்பு கிடையாது. அப்படியா? சரி. அப்பேற்பட்ட குடுக்கும் குணம் படைத்த அருமை அம்மா அவர்கள் ஆர் நடராஜன் அவர்கள் சார்பாக நாமளுக்கு 50 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்துள்ளார்கள். நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த செல்வச்சி மாட்டி எல்லாம் மனைவி மக்களோடு எப்படி வாழணும் தெரியுமா? எப்படி? ஈசன் பகவானோட அருளாலே, ஈசன் பகவானோட அருளாலே, அருளாலே ஏக கையிலே போல வாழ வேண்டும், அருளாலே. அவர் எந்த முகம் அதுதான் போனாலும் தங்க முகமாக வாழ வேண்டும், செய்யும் தொழில்கள் விருத்தியாகி செழித்து ஓங்கி வாழ வேண்டும், நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடு வாழையடி வாழையாக வளர வேணும், கையிலை போல வாழையாக வேண்டும். அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த செல்வச்சி மாட்டிகள் எல்லாம் அம்மன் அருளாலே ஆனந்தமாய் வாழ வேண்டும் என்று அம்மனை பிரார்த்திக்கிறோம் ஐயா. அப்படியாக இருக்கும்போது என் தாயான மூணாள் முப்படாதி அம்மா ஆணவம் அகம்பாதம் கொண்டு உப்புறத்தில் இருக்க சிவனுடைய சக்தி எல்லாம் உப்புறத்து கோட்டைக்கு வந்தாச்சு. சிவனுடைய சக்தி எல்லாம் உப்புறத்து கோட்டைக்கு வர ஆண்டவனுக்கு ஆதி கைலாச
உலகத்திலே அருளும் இல்லை பொருளும் இல்லை. இல்ல சிவபெருமான் சக்தி இழந்து ஆமா அவரே சிவனேன்னு உட்கார்ந்திருக்கிறார். சிவனுக்கு அப்பாடுனா நமக்கெல்லாம் எப்பாடு? சிவனுக்கே அப்பாடுனா மனிதனாகப்பட்ட நாமளுக்கு எப்பாடோ தெரியலையே. அப்பந்தான் பார்வதி பார்த்தா எப்படி ஆண்டவன் இப்படி சக்தி இழந்து சிவனேன்னு இருக்காரு. இந்த உலக மக்களுக்கு படியிலங்கு போனோம்னா கடவுள் போனா தானே முடியும். பகவானுக்கு இருள் நீங்கி அருள் வரணும்னு சொன்னா என்ன செய்யணும் சொன்னா ஒரு ஆலயத்திற்கு 12 வருடத்திற்கு ஒரு முறை அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடத்துவாங்க. ஒரு வீட்ல கணவன் மனைவிக்கு சண்டையா இருக்கு, வீட்ல நிம்மதி இல்ல அப்படின்னு சொன்னா அந்த வீட்ல என்ன செய்யணும் தெரியுமா? கணபதி ஹோமம் வளர்ப்பாங்க. அது போக லட்சுமி தீர்த்தம் இருக்கு பாரு, லட்சுமி தீர்த்தம் அது நல்லா இருக்குமே. பசுவ மாட்டு கோமியம், அதானே கேட்டேன். பசுவ மாட்டு கோமியத்தை கொண்டு வந்து சரி குளிச்சு தெளிச்சோம் அப்படின்னு சொன்னா மோரையில 3 நேரம் ஜப்பு ஜப்புன்னு தொளிக்கணும். வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இருளெல்லாம் நீங்க அருள் வந்து நிலைக்குமா? அந்த பசு மாட்டு கோமியத்துக்கு அத்தனை பவர், அவ்வளவு வேல்வு இருக்கு. ஆமா, ஆகையினால ஆண்டவன் சிவபெருமானுக்கு இருள் நீங்க அருள் வர வேண்டும் என்று சொன்னா திருப்பார் கடலுக்கு சென்று தீர்த்தங்களை கொண்டு வந்து ஆண்டவனுக்கு நாமல் பாலாபிஷேகம் முடிக்கணும் என்ற அஷ்டதிக்கு பாலர்களை ஆதி சக்தியாகப்பட்டவன் வரவழைத்து அப்பா வாருங்கப்பா பாலர்கள், நீங்க வார்த்தை ஒன்று சொல்லை கேளும். ஆண்டவன் தான் பகவானுக்கு பூஜையது செய்ய வேண்டும், பால் கூடம் எடுக்க வேண்டும். அப்பா அஷ்டதிக்கு பாலர்களே, ஆண்டவனாகிய சிவபெருமானுக்கு பால் குடம் கொண்டு வந்து பாலாபிஷேகம் முடிக்கணும். இருள் நீங்கி சிவபெருமானுக்கு அருள் வரணும். அப்படி அருள் வருவதற்காக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பார்க்கடலில் இருந்து பால் குடங்களை கொண்டு வாருங்கள் அப்படின்னு பார்வதி மண் குடத்தை கொடுத்து அத்தனை பேர்களை அனுப்பி வைக்க அஷ்டதிக்கு பாலர்கள் எல்லாம் எங்கே வருகின்றார்கள்? அவர் திருப்பனல்ல கடலுக்கு திருமாலை அடிபணிந்து வணங்கினார்கள். அப்படி திருமாலை கண்டு அடிபணிந்து வணங்குகின்ற நேரத்தில் திருமாலாகிய கோபாலக்கண்ணன் பால் குடத்தை எடுத்தார். அவர்கள் கேட்டதை போலவே பால் குடத்தை எடுத்து கோதி அவர்கள் கையிலே கொடுக்க பால் குடத்தை கையிலே வாங்கி கொண்டு அந்த அஷ்டதிக்கு பாலர்கள் எல்லாம் எங்கே வருகின்றார்கள்?